ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்மெரி பற்றி தான் பேச போகிறேங்க நான். எனக்கு வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் 2வது டெலிவரி 1 இயர் 2 மந்த் ஆச்சுங்க தம்பி பிறந்து. இப்போ தான் எனக்கு முடி கொட்ட ஆரம்பிக்குது. சாதாரணமெல்லாம் கொட்டல, கொஞ்சம் அப்படியே கொத்து கொத்தாக வருது. குடிக்கையிலாம் கொத்து கொத்தாக போகும். எனக்கு என்னோட இதில் எனக்கு முடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு நீளம் பிடிக்காது, அடர்த்தி ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிறது இருக்கட்டும், கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டதெல்லாம் போட்டு பார்த்தேன். எண்ணெயெல்லாம் காய்ச்சி மருதாணியும் போட்டு எதுவுமே நடக்கலை. கடைசியில் முயல் ரத்த எண்ணெயும் கூட வாங்கினேன், அதையும் யூஸ் பண்ணி நோ யூஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி வாட்டர் யூஸ் பண்ணாலும் சித்தி பொண்ணு தான் சொன்னால், அவளுக்கு நிறைய கொட்டும். அப்புறம் ரோஸ்மெரி வாட்டர் அவள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் சொன்னேன் ரோஸ்மெரி வாட்டர் வாங்குறதுலாம் ரோஸ்மெரி லீஃபே வாங்கி நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். இங்கே பாருங்கள், 100 கிராம் 285 ரூபி வாங்கி நம்மளே வந்து காய்ச்சிக்கலாம். ரோஸ்மெரி வாட்டர் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம வந்து எண்ணெயும் காய்ச்சிக்கலாம். ஓகேங்களா, நான் எண்ணெய்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாட்டு மருந்து கடையில் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. எல்லாம் போட்டு வெட்டி வேறு இதெல்லாம் போட்டு நம்ம எண்ணெய் காய்க்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது சரிங்களா. முடி கேர் பண்ணிக்கிறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரோஸ்மெரி வாட்டர் ரெடி பண்ணது. இதை வந்து ஸ்கேல்பில் படுற மாதிரி 1/2 அன் ஹவர் குளிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 அன் ஹவர் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் கழிச்சு குளிச்சா முடியும் நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஹேர் ஃபால் வந்து கம்மியாக இருக்குதுன்னா 2 வீக்ஸில் கொஞ்சம் கம்மியாகும். ஒரு 50% அந்த மாதிரி கம்மியாச்சு. நான் வந்து 2 மந்த்தாக யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இடையில ஒரு 1 வீக் யூஸ் பண்ணல. அப்போ பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணி முடிதான் இப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் காய வச்சு ரெடி பண்ணி இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் வந்து 1 நாள் to 1 நாள் தலை குளிக்கிறேன். 1 நாள் to 1 நாள் கம்பல்சரி யூஸ் பண்ணால் தான் வந்து நம்ம அந்த அழுக்கெல்லாம் கண்டிப்பாக படும். சரிங்களா, நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். முந்தின நாள் எண்ணெய் தேய்ச்சிட்டு அடுத்த நாள் குளிக்கையில் நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். சரிங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். முடி வந்து ஹேர் ஃபால் வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு 85-90% கம்மியாக இருக்குது. இன்னும் 10% கொட்டிட்டு தான் இருக்குது. எப்போ கொட்டுற அளவு கொட்டல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொட்டாதுன்னு சொன்னால் அப்போ 2 முடி தான் முடி சீப்பில் வரும். இப்போ கொஞ்சம் நிறையா வருதுன்னு வச்சுக்கோங்க. கொட்டுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபுல்லாக 2 வாரத்தில் கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் 2 மாதங்கையில் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகாத ஒரு 10% கொட்டிட்டு தான் இருக்குது. இன்னும் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் காய வச்சு தேய்ச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள், வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படின்னு. அதுக்கு வந்துங்க இப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதாவது 350 மில்லி ஊற்றுறேன் நான். ஓகேங்களா, 2 ஸ்பூன் வந்து ரோஸ்மெரி லீஃபை நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா, இது 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா 10 நிமிஷம் கொதிக்கிறனால கொஞ்சம் நல்லா சுண்டிக்கும். சரிங்களா, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்குங்க. ஸ்டார்டிங்கில் அது கொதி வந்து ஒரு கொதி நல்லா பெருசாக கொதிக்கும். கொதிச்சோனையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி கொதிச்சோனையுமே வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். சரிங்களா, அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுன்னா போதும். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தட்டம் போட்டு மூடி வச்சிடணுங்க. அப்போ தான் வந்து இந்த டீ தலையெல்லாம் வேக வச்சா எப்படி அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கும், அந்த மாதிரி நல்லா இறங்கிக்கும். மனம் நல்லா வருதுங்க. சரிங்களா, நம்ம வந்து ரோஸ்மெரி வாட்டர் வாங்கினா கொஞ்சம் விலையும் அதிகம்தான். நம்ம லீஃபாக வாங்கி நம்ம எண்ணெயும் காய வச்சுக்கலாம், வாட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, முடிக்கு பெருந்தொல்லை போங்க. எப்படியோ ஒரு வழியாக நான் காய வச்சு யூஸ் பண்ணியாச்சு. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்குது. சரிங்களா.